குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்புறம் மாமன் கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் அந்த ஆளு இல்லனா என்னடா பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? இல்லனா என்னடா பண்ணுவ? அம்மா, மரியாதையை பாரதியை திருப்பி கொடுத்துருங்க. பச்சை குழந்தைய அம்மாட்ட இருந்து கடத்துறது நல்லது இல்ல. என்னது? என் குழந்தை பாரதிய காணுமா? நடிக்காதீங்க மாமா. இது பாருங்க, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். குழந்தை நீங்க தான் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் அக்காது நிம்மதியா இருப்பாங்கல்ல. பாருங்க மாப்பிள்ள, ஏற்கனவே குழந்தையோட விவகாரம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. செல்லம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் பாரதி தாங்க. ஒரு பக்கம் என் மகன் கடற்கரை ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் என் மகன் குழந்தைய பறி கொடுத்துட்டு நிக்கிறா. வேண்டாங்க மாப்பிள்ள, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு குழந்தைய கொடுத்துருங்க. என்ன விளையாடுறீங்களா? என் மகன்னு உங்க தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களா? செல்லமா அவதான் என் குழந்தை என்கிட்ட இருந்து பலவந்தமா தூக்கிட்டு போனா. நானும் இதுக்கு மேல பிரச்சனை வேணான்னு அமைதியா இருந்துட்டேன். தூக்கிட்டு போன குழந்தைய ஒழுங்கா பாத்துக்க வக்கு இல்லாம தொலைச்சிட்டு நான் தான் கடத்திட்டு போனேன்னு என் மேல பழி போட பாக்குறீங்களா? இத பாருங்க, என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? குழந்தைய நீங்களும் தூக்கிட்டு வரலன்னா வேற யாரும் எடுத்துட்டு போயிருப்பாங்க? என்ன கேட்டா உங்களுக்கு தான் திருமண பக்கம் பிரச்சனை தானே. நாம உண்டு நம்ம குடும்பம் உண்டுன்னு உங்க மக ஒழுங்கா வாழ்ந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை நம்ம குடும்பத்துல யாருக்குமே வந்திருக்காது. உங்க மக கடற்கரை எவ பின்னாடியே போனதுல ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு என் தலையில வந்து விழுந்திருக்கு. மாமா, இத பாருங்க, நியாயமா நான் தான் துப்பாக்கி எடுத்து உங்க எல்லாரையும் சுட்டு கொல்லணும். மாமா, இப்ப எது சரி தப்புன்னு பேசுறதுக்கு நேரம் இல்ல. குழந்தைய நீங்க தூக்கிட்டு வரலன்னா அப்போ வேற யாராவது கடத்திருப்பாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். போய் தேட சொல்லு. என் வீட்டுக்கு வீரமா வந்து தூக்கிட்டு போனாலே செல்லமா அவளை போய் தேட சொல்லு. இங்க பாரு, இன்னைக்கு சாயந்தரம் பொழுது முடியறதுக்குள்ள என் குழந்தை நல்லா இருக்குங்கிற செய்தி எனக்கு வரணும். இல்லனா நடக்கிறதே வேற. போங்கயா, போங்க. போய் என் பாரதி எங்க இருக்கான்னு போய் தேடுங்க. இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க? யோ, உன் பொண்ணு இன்னும் யாரெல்லாம் வம்பு இழுத்து வச்சிருக்கா, யாரெல்லாம் அவளுக்கு எதிரிங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போயா. நீ என்ன பாக்குற? ஏய், முதல்ல அந்த தவசியோட கழுத்தை பிடிச்சு கேள்ற என் பாரதி எங்கன்னு. வந்துட்டானுங்க பெருசா. ஏழு எடுத்த குடும்பம் ஏன் தலையில வந்து விழுந்திருக்கு. அப்பா, வாங்கப்பா போலாம். வாங்கப்பா. மாமா, மாமா, அண்ணன் பேசுறது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. குழந்தை பத்தின தகவல் எது கிடைச்சாலும் உடனே எனக்கு சொல்லுங்க மாமா. மாமா, சொல்லாம விட்டுறாதீங்க மாமா. என்னப்பா, என்ன வராதவங்களா வந்துட்டு போறாங்க? சித்தப்பா, அந்த தவசி வேலையை காட்டிட்டான். நம்ம பாரதிய கடத்திட்டா சித்தப்பா. இந்த தருதலை பிடிச்சவங்க குழந்தைய தேடி இங்க வந்து என்கிட்ட சண்டை போட்டு போறாங்க. என்னடா சொல்ற? தவசி பாரதியை கடத்திட்டானா? ஆமா சித்தப்பா, ஆமா. ஆமா, இப்ப நீ எங்க கிளம்பிட்ட? வேற எங்க போவேன்? முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்புறம் அந்த தவசி பையன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். வாங்க சித்தப்பா. வேண்டாம், கருப்பு வீட்டுல இல்ல. நீங்களும் வந்துட்டீங்கன்னா கலைவாணி தனியா இருப்பா. மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா துணைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க எங்கே இருங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நடக்குது, யார நம்புறதுன்னே புரியலையம்மா. எதுவுமே புரிய மாட்டேங்குது.
தவசி, எங்க என் குழந்தை? அடடே, என்ன செல்லம்மா, நான் உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்லையே. உட்காரு. என் குழந்தைய மரியாதையை என்கிட்ட கொடுத்துடு. கொடுத்துட்றேன். கொடுக்காம நான் என்ன பண்ண போறேன்? நான் மாட்டேன்னு சொல்லியே. ஆனா அதுக்கு முன்னாடி என் பொண்ணை வெளியில கொண்டு வா. அப்பதான் உன் குழந்தை உன் கைக்கு தானா வரும். ஏய் ஏய் தவசி, உன் பொண்ணு தப்பு பண்ணா ஜெயில இருக்கா. தேவையில்லாம என் குழந்தைய கடத்தி என்ன பிளாக்மெயில் பண்ற. இதனால நீ பெரிய பிரச்சனையை சந்திப்ப. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. எனக்கு என் பொண்ணு வெளியில வந்தாகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சார், என்ன சாரு அது இது மரியாதை ரொம்ப. சார் கேட்டீங்களா சார்? மேடம், நீங்க பதட்டப்படாதீங்க. இனிமே நாங்க பாத்துக்கிறோம். இந்த பாரு, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு போலீஸ கூப்பிட்டேல்ல. உன் குழந்தை உன் கை கிடைக்கணும் நான் சொல்றபடி கேளு. அப்படி என்னையா ஏன் முன்னாடியே அவங்கள மிரட்டி பாக்குறியா? நீ உள்ள வா, குழந்தை தன்னால வெளியில வரும். வாயா. நீ தான் தப்புக்கு மேல தப்பு பண்ற. வாயா. இந்த பாரு, அன்னைக்கு உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது உன் மேல கேஸ் போட விடாம பண்ணது யாரு? நான் தான். அந்த நன்றி கூட இல்லாம இருக்கே நீ. இந்த பாரு, உன் குழந்தை உன் கை கிடைக்கலன்னா அது காரணம் நான் இல்ல, நீதான். கிடைக்காது. உன் குழந்தை உன் கைக்கு கிடைக்காது. ஆமா, மறுபடியும் சொல்றேன். பாரு, உன் குழந்தை உன் கை கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் நீதான், நான் இல்ல. நான் சொல்லுவேன். போலீஸ் கூட்டு வந்து அரெஸ்ட் பண்ணது இல்ல. என்னமா, என் பொண்ணையும் உள்ள தள்ளிட்டு என்னையும் உள்ள தள்ளிட்ட. நான் உன்னை விட மாட்டேன். நிச்சயமா விட மாட்டேன். நான் விட மாட்டேன். ஆமா. ஹலோ, என்ன செல்லமா, அதால புடிச்சிட்டாங்கல்ல? புடிச்சிட்டாங்க. ஆனா அவன் எதுவும் சொல்லல. நீங்க கவலைப்படாதீங்க. வயசான ஆளு. போலீஸ் விசாரணைய 1 மணி நேரத்துக்கு மேல தாங்க மாட்டாரு. குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். நீங்க தைரியமா இருங்க. என் குழந்தைக்கு எதுவும் ஆகாதுல்ல? நான் தான் சொல்றேன், நீ செல்லமா, குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது. நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரி. சொல்லியா? சொல்ல மாட்டேன். சொல்லுவடா, சொல்லுவ. குழந்தை எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்குன்னு நீ சொல்லுவ. பொய் சாட்சி சொல்ல சொல்லியா பிளாக்மெயில் பண்ற? அவ்வளவு பெரிய ஆளாடா நீ? அவ்வளவு பெரிய ஆளா நீ? உழைச்சு விட வரா. நீ எவ்வளவு அடிச்சாலும் என்ன? நான் சொல்ல மாட்டேன். தவசி, பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். இதுல என் குழந்தைய கருதி வச்சு மிரட்டுறது ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. இப்ப புரியுதா? இதே மாதிரிதான் நானும் துடிச்சேன், கெஞ்சனேன். என் பொண்ணை காப்பாத்துங்கன்னு. யாராவது கேட்டீங்களா? நீ அந்த வேதனையை அனுபவிக்கணும். தவசி, என் பொறுமையை சோதிக்காத. என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அப்புறம் இங்க யாரு தடுத்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். என்ன கொன்னுருவியா? கொல்லு. என் பொண்ணு வெளியில வர்ற வரைக்கும் நான் வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டேன். தவசி, என் குழந்தை எங்க சொல்லு. இப்ப இவர் எங்க கஸ்டடியில இருக்காரு? நீங்க பாட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். நீங்க போய் அங்க உட்காருங்க போங்க. அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. எல்லாம் எனக்கு தெரியும், நீ போயா. நீங்க போய் உட்காருங்க மேடம். கேடு தரேன். அந்த லாட்டி கொடு. போய் உள்ள. எடா பாக்குறேன். சொல்றேன். சொல்ல மாட்டேன். சொல்றாங்க. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சார், சார் என்ன சார்? சார், இன்ஸ்பெக்டர் பார்க்க. அவர் ஒரு கேஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு.
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவேன். சார், முக்கியமான விஷயம். முதல்ல உட்காருங்க சார். எனக்கு குழந்தை எங்க இருக்குன்னு தெரியாது. அடிக்காதீங்க, நான் கோர்ட்டுக்கு போவேன், மனித உரிமை கமிஷனுக்கு போவேன். உங்க வேலையே போயிடும். நீ எங்க போனா எனக்கு என்னடா? உங்ககிட்ட இருந்து உண்மை வாங்காம நான் விட மாட்டேன்டா. எனக்கு தெரியாது. தெரியாது. போயா சொல்லியா? தெரியாது சொல்றேன்ல. சொல்றியா இல்லையா? சொல்ல மாட்டேன். எப்பல அடி வாங்கினா புத்திலடா உனக்கு? சொல்ல வைக்கிறேன்டா. கவனிக்கிற விதத்துல கவனிச்சா சொல்லுடா. சொல்றேன். சார் அங்கெல்லாம் போகாதீங்க, ஐயா திட்டுவாரு. உட்காருங்க, வாங்க உட்காருங்க சார். சொல்லல சொல்ல சொல்ற. இல்லப்பா, காசை கொடுத்துட்டு வாயா. வா, அங்க என்ன பாக்குற? வா. உடம்புல சித்தப்பா, நீங்க எதுக்கு? ஏப்பா, உன்னை அமிச்சு நான் எப்படிப்பா வீட்டுல இருக்க முடியும்? இவ வேற போனோம்னு சொல்லி துடிக்கிறாப்பா, அதனாலதான் கூட்டிட்டு வந்துட்டேன். உமா செல்லம்மா, நீங்க எப்படிப்பா இங்க? அது வந்துமா மாப்பிள்ள சொன்னாரு தவசி குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பான்னு. என்ன ஏதுன்னு அவங்க கிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க நீ அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டான்னு. ஏமா குழந்தைய பத்தி அவன் என்னதாம்மா சொல்றான்? எப்படி கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாப்பா. அவனை ஸ்டேஷன்ல வச்சுலாம் விசாரிக்க கூடாதுக்கா. கொல்லணுக்கா அவனை. கொன்னுட்டா என் குழந்தை எங்க இருக்குன்னு யார் யார் சொல்லுவாங்க? உங்களுடைய வளர்த்து கௌரவம் வீண் பிடிவாத நம்மளை இந்த நிலைமை கொண்டாந்து விட்டு இருக்கு. தவசியை சொல்லி தப்பு இல்ல, காணாம போன குழந்தைய கொடுக்கறேன்னு பிளாக்மெயில் பண்ணா. நம்ம சும்மா இல்லாம எவிடன்ஸ் இருக்கான்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசணும். அதான் இருக்கிற குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். அவர் எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லுங்கப்பா, அப்புறம் நான் ஏதாவது பேசிடுவேன். சித்தப்பா, எனக்கு என் குழந்தை வேணும். என் பாரதிக்கு ஏதாவது ஒரு சின்ன கீரல் விழுந்தாலும் அதுக்கு முழுசா அவதான் பொறுப்பு. அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். அப்பா, பாரதி எனக்கு தான் குழந்தை, அவ மேல எனக்கு அக்கறை இருக்கு. அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா குழந்தைய பத்திரமால பாத்துருக்கணும். டேய், நடந்தது பேசி இப்ப என்னடா பண்ண போற? குழந்தைய மீட்கிறதுக்கு இப்ப என்னதான் பண்ண போறீங்க? அதான் விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல, சொல்லுவான். தவசி கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவான். கிழிச்சான் போய. அப்படி சொல்லுங்க சித்தப்பா. அவன் பொண்ணு ஸ்னேகா அந்த கேஸ்ல இருந்து வெளியே வர வரைக்கும் அவன் வாயை திறக்க மாட்டான். அப்போ ஸ்னேகாக்கு தண்டனை கிடைச்சா நம்ம குழந்தையோட கதி? அதோ கதிதான். யோ, நீல பெரிய மனுஷனா என்னையா பேசுற? டேய், சித்தப்பா மரியாதை இல்லாம பேசினா அப்புறம் நடக்கிறது எதுக்காக? அவர் பேசலாம் கேட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? டேய், குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கல, நாங்க என்ன அந்த கேள்வி எல்லாம் பாரியா, கேட்க அப்புறம் வேண்டாம் மணி, என்னடா கை நீட்டுற? எதுக்கு இங்க தகராறு பண்ற? நீ கொஞ்சம் பேசாம இல்லக்கா, இரு. என்ன பேசுறது நீ பாரு. கொஞ்சம் பேசாம இரு. நீங்க வாடா. சித்தப்பா, என் குழந்தைக்காக நான் யார் காலில் வேணாலும் விட தயாரா இருக்கேன். எனக்கு கூட பிறந்தவங்களை விட என் குழந்தை எனக்கு முக்கியம். இப்போ ஒண்ணு கெட்டு போல. அந்த தவசி சொன்னதை செஞ்சுட்டா நாம ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டோம். ஏன்னா என் குழந்தை எனக்கு முக்கியம். பாத்தியாடா உடம்புல, நீ இவ்வளவு தூரம் பேசுற, வாய் திறந்து பதில் சொல்லல. பாத்தியா, ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காங்களே, ஒருவேளை மேடத்துக்கு குழந்தை மேல பாசம் வந்துருச்சோன்னு நினைச்சேன். இப்பவும் அண்ணனை சுட்டவங்களை பழி வாங்குறதா முக்கியம். ஆனா பெத்த குழந்தைய காப்பாத்துங்க என்னமே உனக்கு இல்ல, அப்படிதானே? யோ ஈஸ்வரா, கொஞ்சம் வாய மூடுறியா? பிரச்சனை தூண்டி விடுறதுக்குனே வந்திருக்கியா? யாரையா தூண்டி விடுற? சித்தப்பா, எதுக்கு அவங்க கிட்ட வீணா பேசிக்கிட்டு? அந்த தவசி என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டான். இவளும் ஸ்னேகாக்கு சாதகமா சாட்சி சொல்ல மாட்டான். ஆனா ஒண்ணு, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அதுக்கு முழு காரணமும் இவதான். அப்ப நான் இவளை சும்மா விட மாட்டேன். என்னங்க மாப்பிள்ள? அண்ணி, நம்ம பாரதிக்காக கோர்ட்ல போய் சாட்சி சொல்லுங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. ஏய் கலைவாணி, வாங்க வா. இத பாருங்க, நான் முடிவா சொல்றேன். ஒழுங்கு மரியாதையா அந்த தவசி சொன்னதை பண்ணி கொடுத்துட்டு
குழந்தையை மீட்க பாருங்க. அதான் புத்திசாலித்தனம். உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. அதை நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம். நீங்க ஒழுங்கா அந்த நாளைக்கு என்ன சொல்றீங்க? போடா. கொஞ்சம் வாயை பண்ணிட்டு பேசாம இருங்க சார். இதென்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல சண்டை கடையா? உங்க வீட்டு பிரச்சனை வீட்டோட வச்சுக்கணும். ஸ்டேஷனுக்கு கொண்டு வர கூடாது. முதல்ல கிளம்புங்க. சார், என் குழந்தையை காணும் சார். அந்த தவசி எல்லாம் எனக்கு தெரியும் சார். அதை பத்தி தான் விசாரிச்சிட்டு இருக்கேன். தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். அப்புறம் எல்லாரும் வாங்க. முதல்ல எல்லாரும் கிளம்புங்க. சார், நான் பேசுறேன் சார் தவசி கிட்ட. கிளம்புங்கன்னு சொன்னேன் சார். சார், இல்ல சார், நான் கிளம்புங்க. ஒரு தடவை சார். போங்க சார். சொல்லிக்கிட்டே இருக்கேன், சும்மா பேசிக்கிட்டு. போங்க சார். கிளம்புங்க. வாப்பா. மேடம், நான் ஒன்னும் வாய் திறக்கிற மாதிரி தெரியல. ஏதாவது சொன்னானா சொல்லி அனுப்புறேன். அப்ப வந்து பாருங்க. இப்ப கிளம்புங்க. கிளம்புங்க. வாமா